புதிய சமையல் சவாலில் தொடங்குகிறேன். நீங்கள் தயாரா? நாம் யாருக்காக சமையல் செய்கிறோம்? ஓ பாட்டி, இது மிகவும் ஆபத்தான பொம்மை. இது வெறும் லேசர்கள். என்ன? இல்லை. ஆம், இது எனது பிடித்த தொப்பி. இல்லை, இது எனது பிடித்த தொப்பி. சரி, சமையல் தொடங்குவோம். ஏதேனும் யோசித்து விட்டீர்களா? ஓ, என்ன நினைக்க? கேக் சேர்க்க ஆரம்பிப்போம். கேக், கிரீம், பிறகு இன்னொரு கேக், பிறகு மேலும் கிரீம். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். இது கடினம் அல்ல, செஃப். இதை ஒன்றாக செய்வோம். நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் ஜெல்லிய கேக்கில் பிழிந்து விடுகிறேன். வாருங்கள் செஃப். ஓ இல்ல, நிறுத்து. நகராதே. நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். இலக்கு, இலக்கு. காத்திரு. இலக்கு கண்டறியப்படவில்லை. இறுதியாக ஜெல்லியை பிழிந்து விட்டேன். இப்போது எனக்கு கிரீம் தேவை. கேக்கை கிரீமுடன் சமமாக செய்து அது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பேட்லாவால் பரப்புங்கள். ஓ ஆம், இப்போது நாங்கள் விவரங்களை சேர்க்க போகிறோம். நமது உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டி, நான் மாஸ்டிக் மூலம் செய்த இந்த அழகான உருவங்களை பாருங்கள். நகராதே. பொம்மை திரும்பி விட்டது. பாட்டி, கவனமாக இருங்கள். இலக்கு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்டது. நான் சுடுகிறேன். பாட்டி ஓடு. ஓ இல்லை, அது சக்தி வாய்ந்தது. துரதிருஷ்டவசமாக பாட்டியின் கேக் கடந்து விட்டது. நீங்கள் அதை இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஆம் குர்ட், நீ எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தாய். இது மிகவும் சுவையாகவும் உள்ளது. நான் என் கேக்கில் ஒரு வானவில் உருவாக்கப் போகிறேன். இப்போது பொம்மை அதை நிச்சயமாக பாராட்டும். நான் அவளது உருவத்தை கேக்கில் வைப்பேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ்! பாட்டிக்கு ஒரு சிறந்த யோடு இருக்கு. நானும் அப்படியே ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சரி, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அதிகமானதை வெட்டி எடுத்து இப்போது கிரீமை பிழிந்து விட வேண்டும். அதை ப்ரப்பி என் பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுல என்ன இருக்கு? ஓ லிகரிஷ், அது சரியானது. அது சுவையாக இருக்கிறது. நான் லிகரிஷ் கொண்டு ஒரு முடி அலங்காரம் செய்வேன். இனிப்புகள் கொண்டு கண்கள் மற்றும் மார்மலேட் கொண்டு வாய் செய்வேன். ஓ ஆம், எனக்கு எல்லாம் தயார். சாப்பிடுங்கள் பொம்மை. நீங்கள் 3 கேக்குகள் செய்தீர்கள். நெருக்கமாக பார்ப்போம். இந்த கேக் என்னை போன்ற உண்மையா? ஆம் குழந்தையே, அப்போ அதை நாசம் செய்கிறேன். இது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. நீங்கள் என் மனத்தை உடைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கேக்கை நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். இது ருசியாக இருக்கிறது. ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். ஹோம், இது மோசமாக இல்லை. Yes, that's servire in the years aldiger serendader. Yes, kutsure yarlar. Asaf, நீங்கள் ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. வதவஸ் கேனோ பஃப்ளமே ஸ்டாப் பிரெட் ஒரு பொம்மைக்கு அது அருமை. ஒரு துண்டு எடுக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். என் வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடடா, அந்த சத்தம் என்ன? மேகங்கள் மிகவும் கருமையாக இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? வாவ், இது புதன்கிழமை. அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். அது ஒரு பர்கர். அது குழு. சமைக்க ஆரம்பிப்போம். தயார். சரி, என்ன செய்யணும் என எனக்கு தெரியும். நாங்க கட்லெட் பொரிக்கிறோம். அடுத்தது நாங்க காய்கறிகளை நறுக்க போறோம். கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகம் தேவை. இப்போ நாங்க பர்கரை ஒன்று சேர்றோம். நான் கரடி வடிவத்துல செய்தி அழகான பனை காணுங்கள். மேலும் நாங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வோம். ஆனா அது ஆப்பிள்களால செய்யப்படும். ஓ சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நானும் சிலந்தி பர்கர்கள் செய்தேன். அவை பயமுறுத்துகின்றன. புதன் கிழமைக்கு தேவையானவை. அவள் 2 அனைத்தையும் விரும்புகிறாள். கேட்சப்பில் கூட ஒரு சிலந்தி வலை செய்து விட்டாள். பாட்டி, இவ்வளவு அருகே வராதீர்கள். ஓ, ஏன் இவ்வளவு கத்தணும்? எனக்கு இன்னும் கேக்குது. சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு முட்டிக்கலாதீங்க. நீங்க சரியா இருக்கீங்களா செல்லமே?
என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பர்கர் செய்கிறேன். இது தனித்துவமாக இருக்கும். புதன்கிழமை இது போன்ற ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. எனக்கு இங்கு பல சுவையான பொருட்கள் உள்ளன. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் கூட உள்ளன. மேலும் நான் சாக்லேட் ஸ்பிரிட்டை பயன்படுத்த போகிறேன். பின்னர் நிச்சயமாக நான் சில ஓரியோஸ் மற்றும் நட்ஸை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், நொடல்லாவுடன் அந்த பனை காணுங்கள். நல்ல வேலை செல்லமே. சாப்பிடுங்கள் வென்ஸ்டே. இங்க இந்த பர்கர்ஸ் நேம் பண்ணீங்க. நான் எதிலிருந்து தொடங்கணும்? நான் இந்த பயங்கரமான ஒன்றிலிருந்து தொடங்குறேன். இது கரடி தானா? இது மற்றமலக்கா இருக்கு. ஆனா சுவை இது என்ன? இது ஒரு இனிப்பு பர்கர் போல தெரிகிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்காது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது என்ன? வாவ், சிலந்தி பர்கர்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அதை முயற்சிப்போம். ஓ, இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். அதை சுவைக்கலாம். ருசியானது. சமையல்காரர், நீங்கள் சிறந்தவர். ஆம், நான் வென்று விட்டேன். நான் என் முழு முயற்சியையும் செய்தேன். ஓ செஃப், நாங்கள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். சரியா குட்? ஓ அன்பே, கவலைப்படாதே. நீங்கள் இப்போது யாருக்காக சமைக்கிறீர்கள்? ஓ, இது ஒரு ரோபோட்டா? வாவ், இப்படி ஒரு விருந்தினரை நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். இது அற்புதமாக இருக்கிறது. ரோபோட் ஒரு காக்டெயில் விரும்புகிறது. தொடங்குவோம். ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு மேலும் புளிப்பு மிட்டாய்கள் தேவை. இதுல ஸ்மைல் ஏத்து பத்தி ஃப்ரோஸ்ட் இருக்காங்களா? நான் தூபத்தை வால்படமை முயற்சிக்கல. ஆட பாட்டி, முதலில் கவர் எடுக்கணும். ஓ, இது வேலை செய்தது. நீங்க இத முயற்சிக்கணும்னு நிச்சயமா? ஆம், இது மிகவும் புளிப்பானது. கோட் இந்த புளிப்பு மிட்டாய்களால் ஒரு காக்டெயில் செய்ய நல்ல யோசனை என்று நினைத்தார். அவர் என்ன உருவாக்குகிறார் என்று பார்ப்போம். இது அருமையாக இருக்கும். சோடாவையும் ஊற்றி அதை நல்லா கலக்குவோம். இது அழகாக மின்னும். எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை ஆன் பண்ணு. ஓ ஆம், அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒளியை பாருங்கள். குட். இது உண்மையிலேயே சரியா? இது இப்படி ஒளிர வேண்டுமா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சரி, என் காக்டெயில் தயாராகிவிட்டது. நான் செய்ய வேண்டியது அழகான கண்ணாடியில் அதை ஊற்றுவது மட்டுமே. நான் நினைக்கிறேன் நீங்க காய்கறிகளோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காக்டெயில் பண்ணணும். இனிப்பாக பாத்துக்கிறதுக்கு என் அஜீசர் எவ்வளவு காய்கறிகள் வைக்க முடியுதோ அவ்வளவு வைங்க. ஓ இல்ல, என் பிளெண்டர் அது உடைஞ்சு விட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ தவறாக உள்ளது. இது இப்படியாக இருக்கக்கூடாது இல்லையா? பாட்டி, நீங்க மிக அதிகமான காய்கறிகளை மிக்சியில் போட்டுட்டீங்க போல. மிக்சி உடைஞ்சிடுச்சு. ஆனா ரோபோட் கண்டிப்பா சரி பண்ணிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம். ஓ நன்றி அசீசம். இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்று. சுவையாக தெரிகிறது. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப மோசமா மணக்கிறது. சிறந்த அதை ஒரு கண்ணாடியில ஊற்றி என விருப்பமான அனைத்து சோடாக்களையும் கலந்து சில மினுமினுப்புகளை சேர்த்தேன். ஆமா, மேலே பருத்தி மிட்டாய் வைத்து அலங்கரிக்கவும். இது தயாராகிவிட்டது. ரோபோ, நாங்கள் செய்ததை சுவையுங்கள், சாப்பிடுங்கள். வாங்க, இந்த அனைத்து காக்டெயில்களும் தயாராக உள்ளன. இதிலிருந்து தொடங்கலாம். Oh, the keep pork conti ticker. Dipping coffee to this cocktail excitement. Hearing a front to bindi eat stickers. அது எப்படி இருக்கும்? நான் கலகி விட்டேன். You're in Surdic Trinant. The west of the celery shake is Bursity Pop, the Odam Trouse. ஓ, இது அர்பர்பாக இருக்கிறது. இந்த ஷேக் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. பாட்டி, நீ நல்ல வேலை செய்யவில்லை. ஆம். அப்போ கூட்டு என்ன பண்ணார்? அதை முயற்சிப்போம். என் ஆகுது கிட்டத்தட்ட முழுமையாக. ஓ அடடே, யார் வென்றது? நான் தானா? ஆம், நான் வென்றேன் இறுதியாக. சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை.
ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே, எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன்? நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ். சிறப்பு. ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன்.
காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளோ சுவையா இருக்கு. அழுதழையரு, உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ, பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்கப் போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்.